Good morning students. நம்ம இப்ப இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா comparing quantities. Exercise 8.3 first question. Tell what is the profit or loss in the following transactions. Also find profit percent or loss percent in each case. A. Gardening shears bought for rupees 250 and sold for rupees 325. இங்க வந்து ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது. அதுல வந்து நமக்கு ப்ராஃபிட் கிடைக்குதா இல்ல லாஸ் கிடைக்குதா அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஒருவேளை நமக்கு ப்ராஃபிட் கிடைச்சதுன்னா நம்ம ப்ராஃபிட் பர்சன்ட் என்னன்றத கண்டுபிடிக்கணும். இல்ல ஒருவேளை நமக்கு லாஸ் கிடைச்சதுன்னா லாஸ் உடைய பர்சன்ட் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ இங்க வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா கார்டனிங் ஷியர்ஸ் வந்து வாங்குறாங்க. கார்டனிங் ஷியர்ஸ் அப்படின்றது என்னன்னா, இப்ப நம்மளோட கார்டன்ல இப்போ கிராசஸ்லாம் வந்து நம்ம லெவல் பண்ணணும்னா ஒரு பெரிய சிஸ்டர் மாதிரி இருக்கும். ஸோ கார்டனிங் வந்து அது யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் கார்டனிங் ஷியர்ஸ். அது வந்து rupees 250க்கு வாங்கியிருக்காங்க. அப்போ அதுதான் நம்மளுடைய காஸ்ட் பிரைஸ். காஸ்ட் பிரைஸ ஷார்ட் ஃபார்மா சிடின்னு எழுதிக்கலாம். இங்க நம்மளுடைய காஸ்ட் பிரைஸ் என்னன்னா rupees 250. அண்ட் அதே கார்டனிங் ஷியர்ஸை வந்து சோல் பண்ணிடுறாங்க. எவ்வளோக்கு சோல் பண்றாங்கன்னா rupees 325க்கு சோல் பண்ணிடுறாங்க. அப்ப அதுதான் செல்லிங் பிரைஸ். இது வந்து நம்ம ஷார்ட்டா எஸ்பின்னு எழுதலாம். நம்மளுடைய செல்லிங் பிரைஸ் என்னன்னா rupees 325. ஸோ 250க்கு வாங்கின கார்டனிங் ஷியர்ஸ 325க்கு வந்து வித்துடுறாங்க. ஸோ இதனால நமக்கு ப்ராஃபிட் கிடைக்குமா லாஸ் கிடைக்குமா அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கணும்னா நம்மளுடைய சிபி அண்ட் எஸ்பி வந்து நம்ம கம்பேர் பண்ணணும். இதுல எது கிரேட்டரா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்பி தான் கிரேட்டரா இருக்கு. நமக்கு எஸ்பி கிரேட்டரா இருந்துச்சுன்னா அப்போ அங்க ப்ராஃபிட் இருக்குதா அர்த்தம். ஸோ தேர் இஸ் அ ப்ராஃபிட். இப்ப நம்ம ஒரிஜினல் பிரைஸை விட அதிகமா தானே வித்திருக்கோம். அப்ப அது நமக்கு லாபமா தானே இருக்கும். ஸோ அதனால நமக்கு இங்க ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளுடைய ப்ராஃபிட் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ ப்ராஃபிட்கான ஃபார்முலா என்னன்னா ப்ராஃபிட் ஈக்குவல் டு எஸ்பி மைனஸ் சிபி. நம்மளுடைய எஸ்பி வேல்யூ என்னன்னா 325 மைனஸ் சிபியோட வேல்யூ என்னன்னா 250. இப்ப இது ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ணணும். $325 மைனஸ் 250. 5 மைனஸ் 0 என்னன்னா 5. தென் 2ல வந்து 5 நம்மளால மைனஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால பாரோ பண்ணணும். இங்க வந்து 2 கிடைச்சிரும். தென் இது வந்து 12 மாறிடும் பாரோ பண்ணிட்டு. தென் 12 மைனஸ் 5 வந்து 7 கிடைக்கும். தென் 2 மைனஸ் 2 is 0. ஸோ 75 கிடைச்சிருக்கு. ஸோ rupees 75 தான் நமக்கு கிடைச்சிருக்கிற ப்ராஃபிட். இப்ப நம்ம ப்ராஃபிட் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா ப்ராஃபிட்டோடைய பர்சன்ட்டையும் கண்டுபிடிக்கணும். ஸோ ப்ராஃபிட் பர்சன்ட்டுக்கான ஃபார்முலா என்னன்னா ப்ராஃபிட் பை சிபி இன்டூ 100%. இங்க நம்மளுடைய ப்ராஃபிட் என்னன்னா 75. 75 டிவைடட் பை சிபி. இங்க நம்மளுடைய சிபியோட வேல்யூ என்னன்னா 250 இன்டூ 100%. இது வந்து நம்ம நியூமரேட்டர்ல ஒரு 0 அண்ட் டினாமினேட்டர்ல ஒரு 0ல கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து வந்து இந்த 25யும் 10யும் வந்து எந்த டேபிள், இந்த ரெண்டுமே எந்த டேபிள் வரும்னா 5 டேபிள்ல டிவிசிபிள் ஆகும். ஸோ எத்தனை டைம்ஸ் பார்த்தோம்னா 25 வந்து 5 டைம்ஸ் வரும் அண்ட் இந்த 10 வந்து 2 டைம்ஸ் கிடைக்கும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே 5 தான் இருக்கு. ஸோ நியூமரேட்டர்ல இந்த நம்பரும் 5 வந்து 5 டேபிள்ல டிவிசிபிள் ஆகும். 5 வந்து 1 டைம் கிடைக்கும். இங்க பாத்தீங்கன்னா 7 வராது 5 டேபிள்ல. 7க்கு பதிலாக 5 வந்து 1 டைம்ஸ். அதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் 5 வந்து 1 டைம்ஸ் கிடைக்கும். பேலன்ஸ் 2. 7 மைனஸ் 5 2 ஆயிடும். அப்போ இது வந்து பக்கத்துல வந்து 25 மாறிடும். 25 வந்து 5 டேபிள்ஸ்ல எத்தனைனா 5 டைம்ஸ் கிடைக்கும். இப்போ நம்ம கிட்ட என்ன இருக்குன்னா 15 இன்டூ 2%. ஸோ 15 இன்டூ 2 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2 5s are 10. Then 2 1s are 2, 2 plus 1 3.
30%. இங்க நம்மளுடைய ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து 30%. சப்டிவிஷன் பி பார்க்கலாம். இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா a refrigerator bought for rupees 12,000 and sold at rupees 13,500. இங்க வந்து ஒரு ரெஃப்ரிஜரேட்டர் வாங்கியிருக்காங்க. எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்கன்னா 12,000க்கு வாங்கியிருக்காங்க. இப்போ அதுதான் நம்மளுடைய காஸ்ட் பிரைஸ், அதாவது சிபி. சிபியோட ரேட் என்னன்னா rupees 12,000. அடுத்து அதே ரெஃப்ரிஜரேட்டரை எவ்வளோக்கு வந்து அவங்க சோல்ட் பண்ணிருக்காங்க, எவ்வளோக்கு வித்திருக்காங்க அப்படின்னா 13,500க்கு. செல்லிங் பிரைஸ் SP ஈக்குவல் டு rupees 13,500. இப்போ நமக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கா லாஸ் கிடைச்சிருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். ஸோ சிபி அண்ட் எஸ்பியை கம்பேர் பண்ணும்போது எது கிரேட்டரா இருக்குன்னா எஸ்பி தான் கிரேட்டர். So SP greater இருந்துச்சுன்னா so there is a profit. நெக்ஸ்ட் வந்து ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து நம்ம ப்ராஃபிட் ஃபார்முலா எழுதிக்கலாம். ப்ராஃபிட் ஃபார்முலா என்னன்னா SP மைனஸ் சிபி. இங்க நம்மளுடைய எஸ்பியோடைய வேல்யூ வந்து 13,500 மைனஸ் சிபியோட வேல்யூ வந்து 12,000. இதை வந்து நம்ம மைனஸ் பண்ணலாம். 13,500 மைனஸ் 12,000 பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே 0 இருக்கு. ஸோ அப்படியே 0 எழுதிடலாம். 0 மைனஸ் 0 இஸ் 0, 5 மைனஸ் 0 இஸ் 5, 3 மைனஸ் 2 வந்து 1, நீங்க 1 மைனஸ் 1 வந்து 0 தான் கிடைக்கும். சரி, நம்ம அப்படியே விட்டுடலாம். நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா 1,500 பீஸ் 1,500 தான் நமக்கு கிடைச்சிருக்கிற ப்ராஃபிட். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா ப்ராஃபிட் பர்சன்ட் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ப்ராஃபிட் பர்சன்ட் உடைய ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ப்ராஃபிட் divided by CP into 100. இங்க நமக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு 1,500, அதை இங்க எழுதிக்கலாம். டிவைடட் பை இங்க நம்மளுடைய சிபி என்னன்னா 12,000 இன்டூ இங்க நமக்கு 100 இன்டூ 100 இருக்கு, அதையும் எழுதிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து இங்க பாத்தீங்கன்னா 2 0, இந்த 2 0 கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து இங்க இருக்கிற ஒரு 0, இங்க இருக்கிற ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாம். இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குன்னா 12 and 150 இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம எந்த டேபிள்ல கேன்சல் பண்ண போறோம்னா 3 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம். 2 டேபிளும் டிவிசிபிள் ஆகும், 3 டேபிளும் டிவிசிபிள் ஆகும். ஸோ 3 டேபிள்ல பண்ணோம்னா இந்த 12 வந்து எத்தனை டைம்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 4 டைம்ஸ், அண்ட் 15 வந்து 3 டேபிள்ல 5 டைம்ஸ் கிடைக்கும். பக்கத்துல இருக்க 0 எழுதிக்கணும். இப்போ அடுத்து இந்த 50யும் 4யும் வந்து நம்ம கேன்சல் பண்ணணும். இது ரெண்டுமே எந்த டேபிள்ல வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 2 டேபிள்ல டிவிசிபிள் ஆகும். இந்த 4 வந்து 2 டைம்ஸ் கிடைக்கும், அண்ட் இந்த 50 வந்து நமக்கு 25 டைம்ஸ் கிடைக்கும். 25 15 கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து இங்க என்ன இருக்குன்னா 25/2ன்னு கிடைச்சிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம டிவைட் பண்ணிடலாம். ஈக்குவல் டு 25/2. இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2 டேபிள்ல 2 12s ஆர் என்ன அப்படின்னா 24. ஸோ பேலன்ஸ் 1. ஸோ இங்க ஒரு 0 ஆட் பண்ணிக்கிட்டோம். தென் கோஷன்ட்ல பாயிண்ட் வைக்கணும். தென் 2 டேபிள்ல 10 வந்து 5 டைம்ஸ் கிடைக்கும். ஸோ 2 5s ஆர் 10. நமக்கு கிடைச்சிருக்கிற ஆன்சர் என்னன்னா 12.5. ஸோ 12.5ன்றது வந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ். இங்க நம்மளோட ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்னன்னா 12.5%. Question C பார்க்கலாம். A cupboard bought for rupees 2,500 and sold at rupees 3,000. ஸோ வந்து ஒரு கபோர்ட் வாங்குறாங்க, 2,500க்கு வாங்குறாங்க. ஸோ அதுதான் நம்மளுடைய சிபி, அதாவது காஸ்ட் ப்ரைஸ். தட் இஸ் rupees 2,500. அடுத்து அதே கபோர்டை வந்து எவ்வளோக்கு சோல்ட் பண்றாங்கன்னா 3,000க்கு. இங்க நம்மளுடைய எஸ்பி வந்து rupees 3,000. இப்போ இதை நம்ம கம்பேர் பண்ணலாம். சிபியும் எஸ்பியும் கம்பேர் பண்ணும்போது எது கிரேட்டரா இருக்கும்? எஸ்பி தான் கிரேட்டர். அப்போ எஸ்பி கிரேட்டரா இருந்துச்சுன்னா அங்க வந்து ப்ராஃபிட் இருக்கு.
So there is a profit. Next வந்து நம்ம ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கான ஃபார்முலா என்னன்னா ப்ராஃபிட் ஈக்குவல் டு எஸ்பி மைனஸ் சிபி. இங்க நம்மளுடைய எஸ்பி வேல்யூ என்னன்னா 3000 மைனஸ் சிபியோட வேல்யூ என்னன்னா 2500. இப்போ இதை வந்து நம்ம மைனஸ் பண்ணணும். 3000 minus 2500. 0 minus 0 is 0. And again 0 minus 0 is 0. Then 0 இருந்து 5 வந்து நம்மளால மைனஸ் பண்ண முடியாது. ஸோ பாரோ பண்ணோம்னா இங்க 2 கிடைச்சிரும். இந்த 0 பக்கத்துல 1 எழுதிடணும். ஸோ 10 கிடைக்கணும். 10 minus 5 is 5. Then 2 minus 2 வந்து 0 தான் கிடைக்கும். ஸோ அதனால 500. நமக்கு கிடைச்சிருக்கிற ப்ராஃபிட் என்னன்னா 500. 2500க்கு வாங்கின கபோர்டை நம்ம 3000க்கு சோல்வ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ப்ராஃபிட் வந்து 500. இப்போ அடுத்து வந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். ப்ராஃபிட் பர்சன்டேஜ்க்கான ஃபார்முலா என்னன்னா ப்ராஃபிட் டிவைடட் பை சிபி இன்டூ 100. இங்க நம்மளுடைய ப்ராஃபிட் என்னன்னா 500. இப்பதான் கண்டுபிடிச்சோம். டிவைடட் பை நம்மளுடைய சிபி வந்து 2500 into 100. Then இங்க வந்து 2 zeros cancel பண்ணிடலாம். அடுத்து இதை வந்து நம்ம 5 டேபிள் ஈஸியா கேன்சல் பண்ணிடலாம். 25 வந்து 5 டேபிள்ல 5 டைம்ஸ் கிடைக்கும். இந்த 5 வந்து 1 டைம், தென் பக்கத்துல 2 ஜீரோக்கு அந்த 2 ஜீரோ எழுதிக்கலாம். அடுத்து 5 டேபிள்ல இந்த 5 வந்து 1 டைம் கிடைக்கும். அண்ட் இந்த 10 வந்து 2 டைம், தென் பக்கத்துல இருக்க 0 எழுதிக்கலாம். இப்போ பேலன்ஸ் வந்து நம்ம கிட்ட 20 மட்டும் தான் இருக்கு. இங்க நம்மளுடைய ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோனா 20%. Subdivision D பார்க்கலாம். A skirt bought for rupees 250 and sold at rupees 150. வந்து இப்போ வந்து ஒரு ஸ்கர்ட் வாங்குறாங்க. அந்த ஸ்கர்ட் வந்து எவ்வளோக்கு வாங்குறாங்கன்னா 250க்கு வாங்குறாங்க. ஸோ அதனுடைய காஸ்ட் ப்ரைஸ் சிபி என்னன்னா rupees 250. அந்த ஸ்கர்ட்டை வந்து 150க்கு வந்து சோல்வ் பண்ணிடுறாங்க. ஸோ எஸ்பி செல்லிங் ப்ரைஸ் வந்து எவ்வளோனா rupees 150. இப்போ இதில் ப்ராஃபிட் இருக்கா லாஸ் இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். ஸோ சிபியும் எஸ்பியும் நம்ம கம்பேர் பண்ணும்போது எது கிரேட்டராக இருக்குன்னா இது ரெண்டுத்துல 250 தான் கிரேட்டராக இருக்கு. அப்போ சிபி தான் இங்கே கிரேட்டர். சிபி கிரேட்டராக இருந்துச்சுன்னா அப்போ நமக்கு லாஸ் தான். ஸோ தேர் இஸ் அ லாஸ். நம்ம வந்து 250க்கு வாங்குறோம். அதை வந்து இன்னும் கம்மியாக நம்ம வித்துட்டோம்னா அப்போ நமக்கு வந்து லாஸ் தானே கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து லாஸ் உடைய ஃபார்முலா எழுதிக்கலாம். லாஸுக்கான ஃபார்முலா என்னன்னா சிபி மைனஸ் எஸ்பி. இங்க நம்மளுடைய சிபி என்னன்னா 250 மைனஸ் எஸ்பி. எஸ்பி வந்து 150. இப்போ இதை வந்து நம்ம மைனஸ் பண்ணணும். 250 மைனஸ் 150 எவ்வளோனா 0 minus 0 is 0. 5 minus 5 is 0. And 2 minus 1 is 1. 200. Rupees 100 தான் இங்க நமக்கு லாஸ் ஆகியிருக்கிற அமௌண்ட். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா லாஸ் ஆயிடுச்சுன்னா லாஸ் பர்சன்ட் எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிக்கணும். லாஸ் பர்சன்ட்டுக்கான ஃபார்முலா என்னன்னா லாஸ் டிவைடட் பை சிபி இன்டூ 100. நமக்கு லாஸ் எவ்வளோ 100. 100 divided by சிபி. இங்க நம்மளுடைய சிபி எவ்வளோனா 250 இன்டூ 100. இப்போ இதை கேன்சல் பண்ணலாம். இங்க ஒரு 0 இருக்கு, இங்க ஒரு 0 கேன்சல் பண்ணியாச்சு. அடுத்து வந்து என்ன பண்ணலாம்னா இது வந்து நம்ம 5 டேபிள் ஈஸியா கேன்சல் பண்ணிடலாம். இந்த 2 வந்து 10 வந்து 5 டேபிள்ல 2 டைம்ஸ் கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி இந்த 25 வந்து 5 டேபிள்ஸ்ல 5 டைம்ஸ் கிடைக்கும். இப்போ அடுத்து வந்து டினாமினேட்டர்ல 5 தான் இருக்கு. ஸோ அதனால இந்த 5ஐயும் 2ஐயும் கேன்சல் பண்ண முடியாது. அதனால இப்போ இந்த 5ஐயும் 100ஐயும் கேன்சல் பண்ணலாம். எத்தனை டைம்ஸ் வரும்னா 5 டேபிள்ல 5 வந்து 1 டைம் கிடைக்கும். தென் இந்த 10 வந்து 2 டைம், தென் பக்கத்துல இருக்க 0வும் எழுதிக்கலாம். இப்போ நம்ம கிட்ட என்ன இருக்குன்னா 20 இன்டூ 2. ஸோ 20யும் 2ஐயும் வந்து மல்டிப்ளை பண்ணணும். 2 இன்டூ 0 is 0. 2 இன்டூ 2 is 4. ஸோ 40%.
இங்க நமக்கு கிடைச்சிருக்கிற லாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோனா 40%.